1978 ஒரு கிராமத்து இளைஞன் வேலை தேடி கோயம்புத்தூரில் பல இடத்துல அலைகிறான். அவனுக்கு பார்த்திங்கன்னா எங்கேயுமே வேலை கிடைக்கல. கிட்டத்தட்ட 50 கம்பெனிகளில் வேலை இன்டர்வியூ அட்டன் பண்ணுறான். ஆனால் எங்கேயுமே வேலை கிடைக்கல. என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு அனுபவம் இல்லை, உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுறது தெரியல அப்படின்னு இந்த காரணங்களை காட்டி என்ன பண்ணுறாங்கன்னா அனுப்புகிறாங்க. அந்த இளைஞன் உண்மையாலுமே அவன் மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க. அவர் அப்போ அந்த நேரத்தில் நினைக்கிறாரு என்னென்னா, நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த கம்பெனியில் ஃப்ரெஷருக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும், இங்கிலீஷ் பேச தெரியாதவங்களுக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு மனசில் ஒரு உறுதியான எண்ணத்தை விதைச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபார்மா கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. 1978 81 வரைக்கும் அங்கே வேலை பார்க்குறாரு. அந்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சம்பளம் தான். அதில் வேலை பார்த்துட்டு அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அந்த கம்பெனி என்ன பண்ணணும், இழுத்து மூடுறாங்க. அப்போ அதோடு அந்த இது அவர் விட்டு அடுத்து அவருக்கு வேறு ஒரு இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபா அணு ஆராய்ச்சி மையத்தில் அவருக்கு ஒரு வேலை கிடைக்குது. அங்கே சேர்றாரு. அங்கே சேர்ந்து அங்கே இந்த தைராய்டை பற்றின இதில் பார்த்திங்கன்னா ரீசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 1982 92 வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் அந்த ஆராய்ச்சி அந்த பாபா அணு ஆராய்ச்சி மையத்தில் வேலை பார்க்குறாரு. இதிலே அவர் எம்எஸ்சி பண்ணுறாரு. எம்எஸ்சி முடிச்சுட்டு பிஹெச்டியும் தைராய்டில் பண்ணுறாரு. இதில் மிகச்சிறப்பாக அவரோட வேலையை பார்த்துட்ருக்காரு. ஒரு ஸ்டேஜில் நினைக்கிறாரு, நாம் ஏன் இந்த தைராய்டு டயக்னோசிஸ் சென்டர் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் வருது. அப்போ ஒரு 2 லட்ச ரூபா முதலீட்டில் ஆரம்பிக்கிறாரு. அது என்னென்னா ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் மாதிரி அப்படியே ஆரம்பிக்கிறாங்க. அது ஒவ்வொரு நாளும் படிப்படியாக என்ன ஆகுது, வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அந்த கிளைகள் பெருசாகிட்டே போயிட்டே இருக்குது. அப்போ அடுத்த ஒரு 10 வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 92 2002 பார்த்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சு இந்தியா முழுக்க ஒரு 1000 பிரான்ச்சஸ் உள்ள ஒரு மிகப்பெரிய கம்பெனியாக உருவெடுக்குது. அவர் இன்வெஸ்ட் பண்ணது வெறும் 2 லட்சம் தான். 2 லட்சத்துலேருந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கோடிகளை வருமானத்தை ஈட்டுது. அது 2016 இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் அதை லான்ச் பண்ணுறாங்க. அதுலேயும் அது வெற்றி அடைஞ்சு ஷேர்ஸ் விற்க ஆரம்பித்தாச்சு. அப்புறம் ஒரு 4 வருஷம் அவர் அதை வச்சுருந்து என்ன பண்ணுறாருன்னா அதை விற்றுறாரு. நல்ல விலைக்கு வரையில் கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய்க்கு மேலே அதை விற்றுறாரு. இப்படி இந்த மனிதர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் ஆரோக்கியசாமி வேலுமணி. இவர் பிறந்தது பாப்பநாயக்கம்பட்டி புதூர். 1959 பிறந்தவர். இவங்க அப்பா ரொம்ப ஒரு விவசாயி தான். இவங்க குடும்பத்தில் எருமை மாடு இருக்குது பார்த்திங்கன்னா, எருமை மாட்டு பால் அதை வியாபாரம் பண்ணி தான் அவங்க குடும்பத்தை ஜீவனம் நடத்தியிருக்காங்க. அவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நபராக இல்லை. இவர் பல மேடைகளில் தன்னை உறுதியாக சொல்லியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு நிறைய பொருள் ஈட்டுறதுக்கான அந்த பவர் இல்லை. ஆனால் அதன் விளைவு நான் சின்ன வயசுலேருந்தே பொறுப்பு என் தோளில் வந்ததுனால நான் மிக வலிமையாக உருவெடுத்தேன். என்றைக்கும் நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வரணும். கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் நம்ம அந்த கஷ்டமான சூழலை எதிர்கொள்ளையில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட வளர்ச்சிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கும். அப்படிங்கிற ஒரு உண்மையான தத்துவத்தை எல்லாத்துக்கும், எல்லா மாணவிகளுக்கும் எல்லா இடத்துலையும் போய் தன்னோட சொற்பொழிவு நடத்துகிறது. வேலுமணி சார் ஒரு வெற்றி பெற்ற ஆண்டர்ப்ரனர் மட்டும் இல்லை, அவர் ஒன் ஆஃப் த குட் ஸ்டோரி டெல்லரும் கூட. என்ன நண்பர்களே, ஒரு நல்ல ஒரு வெற்றியாளரோட கதையை இன்றைக்கி பகிர்ந்துக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு வெற்றியாளரோட கதையை பகிர்ந்துக்குவோம். அது வரைக்கும்